அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கிராமத்தில் பார்க்கலாம், படிக்காத பல பெற்றோர்கள் இன்றைக்கும் இருக்காங்க. குறைஞ்சு படிச்சிருப்பாங்க, 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் இப்படி. அந்த பெற்றோர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, வயிற்று கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையை வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதே போல் மெத்த படித்த நபர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை விட என் பிள்ளை வந்து அதிகமாக படிக்கணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை வந்து கவனிக்கிறாங்களா, சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் வந்த பிறகு அதனுடைய உளவியல் பார்வையில் எங்கேயோ போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு பார்த்தாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்காவிட்டார் சொத்துக்களின் தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படி என்பது தான் அந்த தீர்ப்பு. இது மிகவும் வரவேற்கக்கூடியது. ஏன்னா பிள்ளைகள் சரிவர பெற்றோர்களை கவனிப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதற்காக தான் இது மாதிரியான தீர்ப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்றே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது காமெடி சிரிப்பு என்ற பெயரில் நீங்கள் திரைப்படங்களில் வந்து பெற்றோரை கொச்சப்படுத்துகின்றது, அதே போல் குறிப்பாக தகப்பன்மார்களை வந்து கொச்சப்படுத்துகின்ற அந்த நகைச்சுவையெல்லாம் நிறைய திரைப்படத்தில் வந்துருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். அது வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஆனால் எதிர்காலத்தில் பெற்றோர்களை குறிப்பாக தந்தைமார்களை வந்து கொச்சப்படுத்துகின்ற காட்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்து விட வேண்டும், அல்லது சென்சார் போர்டு அதை வந்து நிராகரித்துடணும். அப்படி இல்லைன்னா அது மாதிரியான படங்களை வந்து தடை செய்யணுங்க. அப்பொழுது தாங்க பெற்றோர்களுக்கு கொச்சைப்படுத்துகின்ற காட்சிகள் இல்லாமல் இருக்கும். எனவே தான் நான் சொல்கிறேன், இது மாதிரியான தீர்ப்புகள் வரவேற்கக்கூடியது, சிந்திக்கக்கூடியது. எனவே இளைஞர்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த தீர்ப்பு மறுபடியும் சொல்கிறோம் பாருங்க, பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்காவிட்டால் சொத்துக்களின் தான பத்திரத்தை ரத்து செய்யலாம். நன்றி, வணக்கம்.